வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கான முழு எபிசோட் ப்ரோமோ பார்க்கலாம் வாங்க. பாக்கியாவும் செல்வியும் ரொம்ப நேரமாக அமைச்சர் வீட்டுக்கு வெளியவே நிற்கிறாங்க. பெருமாள் வெளியே வர்றாரு. பாக்கியாவை உள்ளே வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கேயே வெயிட் பண்ணுங்க, அமைச்சர் ஃப்ரீ ஆனதும் நான் உங்களை அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. செல்வி சொல்கிறாங்க, அக்கா அவரு நிஜமாவே நம்மளை அமைச்சர்கிட்ட கூட்டிகிட்டு போவாரான்னு. சமையல் தடபுடலாக நடந்துக்கிட்டு இருக்கு. பாக்கியா அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு பொறுமையா அங்க நின்றுகிட்டு இருக்காங்க. ஒரு கட்சிக்காரர் அங்க வந்து சமையல் எப்படி நடக்குதுன்னு பாக்குறாரு. சமையல்காரரு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்றாரு. அவரும் சரின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப அதிருப்தி அடைகிறாரு. காரம் அதிகமா இருக்கு, டேஸ்டும் நல்லாவே இல்லைன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி பண்ணிடுறேன்னு சொல்றாரு சமையல்காரரு. பெருமாள் ரெக்கமெண்ட் பண்ண சமையல்காரருங்கிறதால பெருமாளை அங்க கூட்டிக்கிட்டு வர்றாங்க. அவரு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சிக்கன் குழம்பு சாம்பார் மாதிரி இருக்கு, வாயில வைக்க முடியலன்னு துப்பிடுறாரு. உடனே அந்த சமையல்காரரையும் அவரோட வந்த ஆட்களையும் வெளியே போக சொல்லிடுறாங்க. ஹோட்டல்ல வாங்கிடலாமான்னு ஒருத்தர் சொல்றாரு. இல்ல அமைச்சருக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காதுன்னு இன்னொருத்தர் சொல்றாரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பாக்கியா அங்க வந்து பேசுறாங்க. நான் சமையல் செஞ்சு தர்றேன்னு சொல்றாங்க. நீங்க ஒரு சின்ன மெஸ் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்களால இதையெல்லாம் மேனேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு பெருமாள். அதுவும் இன்னும் 1.5 மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும்னு சொல்றாரு. பாக்கியா சொல்றாங்க, இப்பதான் நான் வந்து சின்ன மெஸ் நடத்துறேன், இதுக்கு முன்னாடி நான் 2 பெரிய ரெஸ்டாரண்ட் நடத்தினேன், ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்னு சொல்றாங்க. அப்படி சொன்னதும் ஒருத்தர் சொல்றாரு, நான் அங்க சாப்பிட்டு இருக்கேன், சாப்பாடு சூப்பரா இருக்கும்னு சொல்றாரு. அதோட பாக்கியா எம்எல்ஏ வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் 5000 பேருக்கு சமைச்சதையும் சொல்லிட்டு போன்ல இருக்கிற வீடியோவை காட்டுறாங்க. 1.5 மணி நேரத்துல எல்லாம் செஞ்சிட முடியுமான்னு கேட்கிறாரு பெருமாள். லிஸ்ட் கொடுக்குறேன், நீங்க சீக்கிரம் பொருட்களை வாங்கிட்டு வந்து கொடுங்க, நான் செஞ்சிடுறேன்னு சொல்றாங்க. சமையல் ஆரம்பமாகுது. பெருமாள் சில பெண்களை சமையலுக்கு உதவியா அனுப்பி வைக்கிறாரு. இடையில சைவ சமையல் எக்ஸ்ட்ரா 30 பேருக்கு வேணும்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அமைச்சர் ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு பன்னீர் ரெசிபியும் சேர்த்து செய்ய சொல்றாங்க. இடையில இந்த கவுன்சிலர் வேற அங்க வந்து பாக்கியாவை சமைச்சிட்டு இருக்கிறத பாத்துறாரு. தாம் தூம்னு குதிக்கிறாரு. நீ இங்க எதுக்கு சமையல் பண்ற, வெளியே போன்னு சொல்லி துரத்துறாரு. பெருமாள் அங்க வந்து பேசி பிரச்சனையை சால்வ் பண்றாரு. பாக்கியா ரொம்ப அவசரமா சமைச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள ஈஸ்வரி கால் பண்றாங்க. எங்க இருக்க, என்ன பண்றேன்னு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. நான் ஒரு இடத்துல சமையல் ஆர்டர் எடுத்து சமைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னது ஈஸ்வரி டென்ஷன் ஆயிடுறாங்க. செலியன் ஜெயில இருக்கான், உனக்கு எப்படி பாக்கியா இப்படி ஆர்டர் எடுத்து சமைக்க முடியுதுன்னு கண்டபடி திட்டுறாங்க. வந்து சொல்றேன்னு சொல்லி படக்குன்னு போனை கட் பண்ணிடுறாங்க பாக்கியா. குறிப்பிட்ட நேரத்துல சமையலை முடிக்கிறாங்க பாக்கியா. முதல்ல அமைச்சர் ஃபேமிலிக்கு சாப்பாடு பேக் பண்ணி தர சொல்றாரு. பாக்கியா கொஞ்சம் டேஸ்ட் பாருங்கன்னு சொன்னதும் வாசனை கம கமன்னு இருக்கு, டேஸ்ட் பார்க்க வேண்டியது இல்லைன்னு சொல்றாரு. பாக்கியா செல்வி கிட்ட சொல்றாங்க, பெருமாளை ரொம்ப நேரமா பார்க்க முடியலன்னு. கட்சிக்காரர்கிட்ட அதை பத்தி கேட்கவும் செய்யறாங்க. அமைச்சர் அவரை ஒரு வேலையா வெளியே அனுப்பி வச்சிருக்காருன்னு சொல்றாரு. இப்ப அவரு வரமாட்டாருன்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. பாக்கியா என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் ப்ரோமோ முடியுது. நன்றி.